வெல்கம் டு ஜெஃபினா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரேப்ஸும் லெமனும் வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். மீடியம் சைஸில் 2 எலுமிச்சம்பழம் எடுத்துடலாம். ரொம்ப பெருசு வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தால் போதும். இது கூடவே ஒரு துண்டளவுக்கு இஞ்சி எடுத்துடலாம். இதோட 1 கப் அளவு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை, அதாவது பன்னீர் திராட்சை எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு சுகர் எடுத்துக்கேன். இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் நான் ஜூஸ் பண்ண போகிறேன். எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். அதோட சீட்ஸ் அதோட சேராத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த விதை அந்த ஜூஸோட சேர்ந்துருச்சுன்னா ஜூஸ் ஒரு கசப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் அது சேராமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இது மாதிரியே எல்லா லெமனையும் சாறு தனியாக எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விதையுமே தனியாக வந்துருச்சு. இதை எடுத்து போட்டுருவோம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியை தோல் நீக்கிட்டு நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் மிக்சியில் அரைப்படாதுன்னா கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேவையான அளவு சுகர் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 7லேருந்து 8 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி 4 கப் வரைக்கும் ஜூஸ் பண்ண போகிறேன். அதனால் 7லேருந்து 8 அல்லது 10 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ தேன் கூட சேர்த்து இது பண்ணலாம். சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி முதல்லையே அதிகமாக சேர்த்துறாதீங்க. அரைக்கும் போது அது வெளியே கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கம்மியாக சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப அடிக்கக்கூடாது. ஒரு 2 அல்லது 3 முறை சுற்றிட்டு இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நிறைய வேஸ்ட் இருக்கும். நம்ம அதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுத்துருங்க. இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கிளாஸில் மாற்றிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு. நம்ம எடுத்தது வெறும் 2 எலுமிச்சம்பழம் தான், ஆனால் அதில் 4 கிளாஸ் அளவு ஜூஸ் வந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஸ்வீட்டும் புளிப்பு சுவையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை தாராளமாக குடிக்கலாம். இதில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கனால சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிற பயமே இல்லாமல் குடிக்கலாம். இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபி. எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஜெஃபினா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.